மீனா எல்லாருமே சேர்ந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோட பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஹாயாக உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. சூப்பராக கட்டுறீங்க, எல்லாமே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்குள்ளே முத்து வந்துடுறாரு, கூடவே உட்காந்துட்ருக்காரு. என்ன மீனா மாலைலாம் கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தோங்க கட்டிகிட்டு இருக்கேன், ஒரு 60 மாலை கட்டியிருக்கேன், கவுண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ விஜயா பார்க்குறாங்க, பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வீடையே எப்படி பூவாக மாற்றி வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. கூட மனோஜும் இருக்காரு. என்னம்மா இது இவ்வளோ வருமானமாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா இவ்வளோ ஆர்டர் தான் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. நீ போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வா இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் போய் உங்களுக்கு டீ போடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. போமா போய் போட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு உள்ளே போகிறாங்க. போயிட்டு டீயெல்லாம் போட்டு கொண்டு வராங்க. விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வீட்டுக்கு வா பார்வதி, வந்து இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வராங்க. வந்தோடனே வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னது இது வீடே பூவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. ஆமாம் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பாரு. ஆமாம் நீங்கள் எதுக்கு சும்மா இருக்கீங்க, நீங்கள் கூட பூ கட்டலாமே, வாங்க வந்து எங்களோட மாலை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கா என்ன இவ்வளோ சீக்கிரம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அவங்களும் கூட போய் உட்காந்து மாலை கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே மாலை கட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க விஜயா. என்ன தான் நடக்குது இந்த வீட்டில், அப்படியே பிஸ்னஸ் மேன் அப்படியே ஃபாரின்லேருந்து அப்படியே நிறைய வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக கோவம் வருது முத்துக்கு. என்ன பேசுகிறீங்க, நான் பிஸ்னஸ் மேன் இல்லை தான், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, இன்னும் வீட்டில் சமைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமாக கத்திகிட்ருக்காங்க. சுருதி ஆஃபீஸில் இருக்காங்க, டப்பிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நான் சாப்பிட்டு தான் அடுத்த டப்பிங்கே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிகிட்ருக்காங்க. சரி போங்க போய் உள்ளே போய் சாப்பிடுங்க. என்ன உள்ளே போய் சாப்பிட சொல்கிறீங்க, போய் உள்ளே பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போகிறாங்க. பார்த்தா ரவி இருக்கார். அழகாக எல்லா டிஷ்ஷும் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. என்ன ரவி இது எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணுற, எல்லாமே சூப்பராக இருக்குது, நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, உன்னோட டிஷ்ஷுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன இது சர்ப்ரைஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தோணுச்சு நான் செஞ்சேன். ஏன் எப்பயாவது நல்ல நாள் வந்தால் தான் செய்யணுமா, நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுச்சு அதான் கொண்டு வந்தேன். சூப்பர் வி சூப்பர், என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இல்லை, சூப்பர், எல்லா டிஷ்ஷும் சூப்பராக இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க, என்ன வீடு ஃபுல்லாக ஒரே பூ வாசனையா, இப்போ கோயில் மாதிரி இருக்குது, நல்ல வாசனை மீனா, சூப்பராக இருக்குது, என்ன எல்லாம் இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுருதி வாமா நீ போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வா, உனக்கு நான் காஃபி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. விஜயாவும் காஃபி குடிக்கிறாங்க. குடிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, எல்லாரும் மாலை கட்டுறீங்க, எனக்கும் மாலை கட்டணும் போல இருக்குது, நானும் கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கிட்ட வந்து கட்டுறாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மீனா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ரவி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. சரி பசிக்குது, யார் இப்போ சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. யார் சமைப்பா, ரவி தான் இன்றைக்கி சமைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே என் விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவன் எப்படிரா சமைப்பான், அவன் சூப்பராக குக் பண்ணுவான். மனோஜ் இங்கே வா, நீ போயிட்டு தேவையான பொருள் எல்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு வா, இன்றைக்கி குக்கிங் பண்ணுறது எல்லாமே ரவி தான், நீ என்னென்ன வேணும்னு எழுதிட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது மனோஜுக்கு, ரோகிணிக்கு, எல்லாருமே 2 பேருமே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. போடா போயிட்டு வாடா, ஒரு நாள் தானே, ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு கட்ட வேண்டிய பூவை ஒரே நாளில் கட்டினா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீதா நீ என்ன பண்ண போகிற, நீயும் பூ கட்ட போறியா, நான் ஏன் பூ கட்ட போகிறேன், நான் பெரிய வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ பெரிய வேலைக்கு தான் போகணும், நீ இப்படிலாம் பூ கட்டணும்னு வச்சுக்கோ, உன்னை வேலைக்காரின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படி மீனா பார்க்குறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பூ வெளியே இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க அந்த மூட்டையை அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. டேய் வாடா நீ போய் எடுத்துகிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிடுறாங்க, மனோஜையும். அப்படியே பார்க்குறாங்க. விஜயாக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வருது, சுற்றி அப்படியே பார்க்குறாங்க. போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து பூவெல்லாம் தேவையானதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 60 மாலை கட்டி இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க.
அண்ணாமலை பூ கட்டுறவங்க கிட்ட கேட்குறாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்கிற விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், இவர் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலாம், இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. சுருதி இந்த வீடே கோயில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் எப்படிம்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. பேய் வாழ்ந்த வீடு மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. பயங்கரமாக சிரிக்கிறாரு அண்ணாமலை. எல்லாருமே ரவி வீட்டில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. மீனாவும் சிரிக்கிறாங்க. தாங்கவே முடியல. வந்தவங்க எல்லாமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. முத்து